வணக்கம். சினி மினி கவிஞர் வாலி பல வருடங்களுக்கு முன்னாடி குமுதத்தில் வந்த ஒரு கதையை படித்தார். அந்த கதை எப்படின்னா, ஒரு பக்கம் ஒன்றரை பக்கம் அவ்வளோதான், சின்ன கதை, ஒரு பக்க கதை அப்படின்லாம் குமுதத்தில் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன கதை. வாலி அந்த கதையை பிடிச்சோடனே அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா இருக்கே, நாமே இந்த கதைக்கு வந்து வசனம் எழுதி இந்த நாடகத்தை அரங்கேற்றி அப்படின்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வரும்போது, குமுத ஆஃபீஸ்க்கே போய் இந்த கதையை எழுதியது யார் அப்படின்றத நேரடியாக கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலுவலகத்துக்கு நேரடியாக போயிட்டார். புனிதன் தான் அந்த கதையை எழுதியிருக்காரு. அவரோட உண்மையான பேர் சண்முக சுந்தரம். குமுதம் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு அங்கே போன உடனே தெரிஞ்சு இவர் அங்கே தான் இருக்கார். சண்முக சுந்தரம் நேரடியாக இவரே போய் சண்முக சுந்தரம் என்ற புனிதனை நேரடியாக சந்தித்து வாலி பேசிட்டார். இந்த கதையை பற்றி புகழ்றாரு, பாராட்டுறாரு, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்றாரு. இதை வந்து நாடகமாக நான் நடத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், என்ன சார் அது ஒரே ஒரு பக்கம் தான் இருக்குது, இந்த ஒரு பக்க கதையை நீங்கள் வந்து எப்படி சார் நாடகமாக நடத்துவீங்க அப்படின்னு. வாலி சொல்கிறாரு, நான் வந்து சினிமாக்காரன்னா ஒரே ஒரு பொறி இருந்தால் போதும், அந்த பொறி இருந்துச்சுன்னா அதை வந்து பெரிய அளவில் நெருப்பாக்கிடுவான். அதனால் இந்த கதையில் ஒரு பொறி இருக்குது, நான் சினிமாக்காரன்றதுனால நெருப்பாக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாலி சொல்கிறாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. உடனே அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி பேசி அவருக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த கதையை வந்து நாடகமாக்குறதுன்ற முடிவுக்கு வந்து வாலி அதை நாடகமாக நடத்தினார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்பா பையனை மையமாக வச்சு ஒரு கதை. அப்போ வழக்கமாக அப்பா வந்து ரொம்ப நல்லவர், பையன் வந்து ஒரு நேர்மையற்ற பையன், பல சமூக விரோத காரியங்கள்லாம் செய்யக்கூடியவன். அந்த கதையினுடைய ஃபினிஷிங்கில் அந்த மகன் விளையாடக்கூடிய கிரிக்கெட் மட்டை இருக்குல்ல, அது பட்டு அப்பா செத்து போகிறாரு. ஒரு பக்க கதை, அந்த ஒரு பக்கத்தில் இதான் அவுட்லைன் அப்படி வச்சுக்கோங்களேன். வாலி வந்து அந்த எம்ப்ரியோவை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்து வாலி தன்னுடைய திறமையை காட்டி ஒரு நாடகத்தை எழுதி நாடகத்தை தயாரித்து அப்படின்ற மாதிரி அந்த அப்பா கேரக்டரில் நடிகர் VS ராகவன், அப்போ நிறையா படங்களில் வந்து தந்தை வேடத்தில் நடித்து கொண்டிருந்தவர். அவர் வந்து அந்த அப்பா கேரக்டரில், மகன் கேரக்டரில் ஸ்ரீகாந்த், இவங்க 2 பேரை வச்சு நாடகமாக நடத்தி ஹவுஸ்ஃபுல்லில் போயிட்டுருக்கு நாடகம். சக்ஸஸ்ஃபுல் ட்ராமா அப்படி வச்சுங்களேன். வாலிக்கு நல்ல பேர், வாலி வந்து ஒரு அருமையான நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. பட உலகத்தை சம்மந்தப்பட்ட பலரும் கூட அப்பப்போ அந்த நாடகத்தை வந்து பார்த்து பாராட்டி பேசி பத்திரிகைகள்லாம் தலையில் வைத்து கொண்டாடி இப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. இப்படியெல்லாம் ஆன பிறகு இந்த நாடகத்தை பார்க்க வந்த இயக்குனர் கே பாலச்சந்தர் நாடகத்தை பார்த்துக்காரு. நாடகம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி பாலச்சந்தர் சார் வந்து இதை வந்து படமாக இயக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரேமாலயா வெங்கட்ராமன், வறுமை நிற சிவப்பு படம்லாம் பண்ணவர், அந்த பிரேமாலயா நிறுவனத்திற்கு இந்த படத்தை வந்து இயக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி வாலிகிட்ட சொல்கிறாரு. இது மாதிரி பிரேமாலயா வெங்கட்ராமன் வந்து தயாரிக்க இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறேன், இந்த கதையை அப்படியே திரை வடிவத்துக்கு எனக்கு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி வாலிகிட்ட பாலச்சந்தர் சார் சொல்கிறார். வாலியும் சரின்னு சொல்லி சம்மதிக்கிறாரு. நீங்கள் வந்து அதை படமாக டைரக்ட் பண்ணுங்க அப்படின்ற அந்த பெர்மிஷனையும் கொடுத்துட்றாரு. சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால அந்த நாடகம் திரை வடிவத்திற்கு வந்து அப்படின்ற ஒரு காரியம் இருக்குல்ல, அது நடக்காமல் போயிடுது. பாலச்சந்தர் சார் அதை டைரக்ட் பண்ணலை. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகலை அப்படி வச்சுங்களேன். பாலச்சந்தர் சார் நினச்சிருக்காரு, சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால அது திரை வடிவத்திற்கு வரவில்லை, அப்படின்னு நின்றுச்சு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நடிகர் AVM ராஜன் அவர் வந்து இந்த நாடகத்தை பார்த்து அப்படின்னு வரும்போது அவர் இந்த நாடகத்தில் பெருசாகி இம்ப்ரெஸ் ஆகி இதை வந்து நம்ம படமாக எடுத்தால் என்ன அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்து வாலி சார்கிட்ட வந்து பேசியிருக்காரு. இது மாதிரி நாடகம் ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா நீங்கள் எழுதியிருக்கீங்க, இது குமுதத்தில் வந்த கதை அப்படின்னு வரும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு பக்கம் வந்த கதையை நீங்கள் எப்படி நாடகமாக தயாரிச்சிங்கன்றது உண்மையாகவே சிந்திக்க வேண்டிய விஷயம். அந்த நாடகத்தினுடைய அவுட்லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை படமாக எடுக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதில் ஆச்சரியமான ஒரு விஷயம், AVM ராஜன் யாரை வச்சு எடுக்கலான்னு அப்போ திட்டமிட்டுருக்காரு தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கதாநாயகனாக வைத்து அந்த மகன் கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்தை நடிக்க வச்சு படத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சி இதுக்காகத்தான் வாலி சாரை வந்து அவர் அப்ரோச் பண்ணி பேசியிருக்காரு. வாலியும் அந்த பிரேமலா வெங்கட்ராமனுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காருல பாலச்சந்தர் சார் டைரக்ஷனில், அதான் டேக்கப் ஆகலையில, அவங்ககிட்ட கொடுத்த அந்த பெர்மிஷன் இருக்குல்ல, அந்த கதையவே ஸ்கிரிப்டையே இவங்ககிட்ட கொடுத்து AVM ராஜன்கிட்ட வந்து நீங்கள் வேணால் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்கன்ற மாதிரி பேசி இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு. என்ன இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, இந்த 2வது ப்ராஜெக்ட் AVM ராஜன் ப்ரொடியூஸ் பண்ணின்ற மாதிரி ஒரு காரியத்தில் இறங்கினார்ல, அதுவும் டேக் ஆஃப் ஆகலை. ஆரம்பத்தில் பேசுனதோடு சரி, அது அப்படியே செயல் வடிவத்துக்கு வரலை, அப்படியே நின்று போச்சு. வாலிக்கு ஆச்சரியம், என்ன அது பாலச்சந்தர் நினச்சாரு, அது நடக்கலை, இப்போ AVM ராஜன் ரஜினிகாந்தை வச்சு பண்ணலான்னு பிளான் போட்டார், இதுவும் நடக்காமல் போச்சே அப்படின்ற மாதிரி என்ன காரணம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்போ 3வது ஒருத்தர் வந்து வர்றாரு. இப்போ இந்த 3வது வந்தார்ல, அவர் வந்து இந்த படத்தை நான் தயாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
அவருக்கு போட்ட ஒரு கண்டிஷன் என்னென்னா வாலி நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க, அதெல்லாம் ரைட்டு, நீங்கள் தான் தயாரிச்சிருக்கீங்க நாடகத்தை, இருந்தால் கூட நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் பெரியவர் இருக்கார்ல, பெரியவர்கிட்ட நீங்கள் வந்து இந்த ஃபுல் கதையை வித் டயலாகோடு நீங்கள் வந்து நேரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்தவர் சொல்லிட்டார், தயாரிப்பாளர். வாலி சாரும் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் அந்த பெரியவரை சந்தித்துன்னு இருக்குல்ல, அந்த பெரியவர் அங்கே இருக்கார். அந்த பெரியவரை நேரடியாக சந்தித்து இந்த நாடகத்தினுடைய ஃபுல் ஸ்கிரிப்டை வாலி வந்து வித் வசனத்தோட உரையாடல்களோடு வாசிக்கிறாரு. அந்த பெரியவர் இந்த உரையாடல்களோடு இருக்கக்கூடிய அந்த நாடகத்தினுடைய ஸ்கிரிப்ட் அதை ஃபுல்லாக கேட்குறாரு. ஃபுல்லாக கேட்டுட்டு அந்த பெரியவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வாலி அருமையாக எழுதியிருக்கீங்க, உங்களுடைய உரையாடல்களே மிகவும் அருமையாக இருக்கின்றன, அதனால் திரைப்படத்திற்கும் நீங்களே உரையாடல்கள் எழுதுங்க, இதுக்கு வந்து வேறு வசனம் இருக்கணும்னு அவசியமே இல்லை, நான் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய உரையாடல்களே மிகவும் சிறப்பாக இருக்குது, இதையே வச்சுக்கிட்டு படத்தை எடுத்துடலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து அப்படின்னு. இப்போ நான் சொன்னதுலேருந்தே அந்த பெரியவர் யாருன்றது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், நீங்கள் நினச்ச மாதிரி தான் கலைஞர் மு. கருணாநிதி அவர் தான். அவர்கிட்ட தான் போய் வாலி போய் முழு நாடக ஸ்கிரிப்டை வித் வசனங்களோடு நேரேட் பண்ணது. வாலியே வந்து தன்னுடைய நூலில் இதை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரை முடிய போகிற இடத்துல வாலி சொல்கிறாரு, இதுவரை பெரியவர் பெரியவர் பெரியவர்னு சொல்லிட்டு வந்தேன், அந்த பெரியவர் யார் அப்படின்னா, அந்த பெரியவர் நம்முடைய கலைஞர் மு. கருணாநிதி அப்படின்னு கடைசியில் எழுதியிருப்பார். வாலி உண்மையாகவே இந்த விஷயத்தை வந்து நெகிழ்ந்து எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி இந்த திரைப்படத்தில் அந்த அப்பா பையன் கேரக்டரில் யார் நடிச்சு அப்படின்றது இல்லையா, அந்த அப்பாவாக நடிக்க இருந்தவர் ஜெமினி கணேசன், மகனாக நடிக்க இருந்தவர் கலைஞருடைய மகன் மு.க. முத்து, இந்த திரைப்படத்தை தயாரிப்பதாக இருந்தவர் முரசொலி மாறன். இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோவில் ஆரம்பிக்கிறது அப்படின்லாம் திட்டம்லாம் போட்டு படப்பிடிப்பு நடப்பதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் இந்திரா காந்தி எமர்ஜென்சி அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அதை டிக்ளேர் பண்ணாங்க 1975. அதை டிக்ளேர் பண்ண உடனே அந்த அவசர கால தடை உத்தரவு இதெல்லாம் போட்ட உடனே முரசொலி மாறன் வாஸ் அரஸ்டட், கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட நிலை அப்படின்னு உண்டான பிறகு படத்தை எப்படி தயாரிக்க முடியும்? அதோட அந்த படம் நின்று விட்டது, படப்பிடிப்பில் இறங்கவில்லை. இவ்வளவு சம்பவங்களுக்கும் ஆதாரமாக இருந்தது குமுதம் பத்திரிகையில் வந்த ஒரு பக்க கதை அப்படின்றது தான். காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கவிஞர் வாலியின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.